ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு மண் சட்டி சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடானதும் இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட்டம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும்போது வெந்தயம் சேர்த்திடலாம். யூஸ்வலாக சேர்க்குறத விட இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வணக்கிக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்திக்குவோம். ஸோ பாருங்கள், வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் உரித்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்திக்கிறேன். இது ஒரு 3 கட்டி பூண்டு, ஒரு 30 to 40 பல் பூண்டு இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு குழம்புங்கிறதுனால நம்ம பூண்டு அதிகமாக போட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 தக்காளியை இது மாதிரி சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கும். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். ஸோ பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், அதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம புளி தண்ணி எல்லாம் சேர்த்துறதுனால நம்ம நிறைய காரம் போட்டாலும் அந்த புளி அதிகமாக அந்த காரத்தையெல்லாம் அடக்கிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு புளிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ புளிப்பு காரம் எல்லாம் ஈக்குவலாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி ரொம்ப நிறைய விட்டு கரைக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சா போதும். ஸோ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு, கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வெந்து வரணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அந்த குழம்புலேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒரு மிதமான சூட்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போயே சைட்ஸ்லாம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அவ்வளோ காரப்பொடி சேர்த்தேன். குழம்பு கரெக்டாக இருந்தது, காரமே இல்லை. நம்மளுக்கு அவ்வளோ புளிப்பு இருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்தணும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த புளி தண்ணியில் அந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்லா சூடான சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த மண் சட்டி ஹீட்லேயே அப்படியே பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்திடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் சாம்பார் அப்படின்னு செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். தேங்க்யூ.